ஹாய் ஆல், ஐம் கதிர். இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் 9 to 5 ஜாப் ஆர் பிஸ்னஸ் பண்ணிருப்பாங்க. பட் மை லைஃப் இஸ் ஹெக்டிக். என் லைஃப் அப்படி இல்லை. ஐ ஹாவ் டு செல் புக்ஸ். ஐம் அ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். எஸ், ஐ ஹாவ் டு அட்லீஸ்ட் செல் 10 books per day to earn my monthly income. லைஃப் இஸ் நாட் ஈஸி ஃபார் ஆல். எல்லோரும் ஓடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். either passion or love. என்னோடது செகண்ட் ஒன். சார், பைக் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லா இடத்துக்கும் நடந்தே தான் போகிறேன் வரேன். அதான் லேட் ஆகிடுது. புரியுது சார். நீ எப்படி வந்த? நீ எப்படா வந்த? ஒரு கால் கூட பண்ணல. எங்க இந்த மேனேஜர்ல கால்ல இருந்து தாங்க முடியல. இன்னும் சாப்பிட கூட இல்லை. ஏன்டா வேலை பார்க்குறோன்னு இருக்கு. ஏன்டா இருக்கிற வேலையை விட்டு என்ன பண்ண போற? பைக் இல்லாமல் எப்படி வேலை பார்க்குறது? நீ தான் வேலைக்கு சேரு, 1 வீக்கில் பைக் எடுக்கலான்னு. இப்போது அதை பற்றி பேசக்கூட மாட்டேற. எடுப்போம்டா, வெயிட் பண்ணு. சரியா? அடுத்த மாதம் இன்சென்டிவ். அடுத்த மாதமா? அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் சென்னை போகிறேன். சென்னை போறியா? அங்கே போனால் மட்டும் வேலை இருக்குமா? வேலை கிடைக்குமான்லாம் தெரில. ஆனால் நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க. நான் ஃப்ரீயாக இருப்பேன். ஏய், என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைடா. வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு கால் கூட பண்ணல. சொல்லவே மறந்துட்டேன். ரீசார்ஜ் முடிஞ்சிடி, தெரியவே இல்லை. ரீசார்ஜ் முடிஞ்சா? 3 நாள் முன்னாடி தான்டா 1000 ரூபா அனுப்புனேன். அதை வச்சு பண்ணியிருக்க வேண்டியதானே? ஆமாம், டெய்லி வெளில போகிறேன், சாப்பிட்றேன், அப்படி இப்படின்னு செலவாயிடுது. ஒரு நாளைக்கு 200 வச்சாலும் 600 தான் ஆகும். பேலன்ஸ் எங்க? செலவாச்சுன்னா அவ்வளோதான். டேய், 1000 ரூபாடா. பின்னாடி சும்மா பணம்னு காலையிலேருந்து சாப்பிடல, ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறேன். அதை பற்றிலாம் எதுவும் பேசாமல் இப்போ 1000 தானே முக்கியம். விடு, எவன்டேச்சு பிக்சர் தாச்சு அனுப்புகிறேன். நான் எதுவுமே கேட்கல, விடு. ஹலோ சார், நான் போயிட்டுருக்கேன் சார். ஹலோ சார், கேட்கல சார். ஹலோ. आपके पास कॉल करने के लिए कोई वैध रिचार्ज प्लान नहीं है. कृपया तुरंत रिचार्ज करें. ஹே, ரீசார்ஜ் ஆச்சும் பண்ணி விடுறீ, கால் கூட பண்ண முடியல. என்னடி ரீசார்ஜ் பண்ணியா இல்லையா? நோட்டிஃபிகேஷனே வரல. லோ பேலன்ஸ்னு காட்டுது. புரியல. லோ பேலன்ஸா? ஆமாம். சேலரி வந்து எத்தனை நாள் ஆச்சு உனக்கு? 3 நாள். 3 நாளில் எல்லாம் காலியாச்சா? கேட்குறேன்ல, சொல்றீ. ஆமாம், செலவாயிடுச்சு. என்ன செலவு? போன மாதம் டியூ கட்டல. ஃபைனோட சேர்த்து 2 மாதத்துக்கு கட்டிட்டு மிச்சத்தை அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டேன். இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? சிகரெட் அடிக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது? கேட்கவே மாட்டியா? நான் எதுக்கு கேட்கணும்? நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்குறியா? இப்போ நீ என்ன சொல்லி வாங்கின சம்பளத்தெல்லாம் வீட்டில் கொடுத்துட்டு இப்போ உனக்கு செலவு பண்ண காசு இல்லைன்னு கத்துறியா? மயிரே, உன் செலவு கூட காசு இல்லாமல் எல்லாத்தையும் உங்களுக்கு கொட்டுறியே, அதுக்கு தான் கத்துறேன். ஏன் உன் அண்ணன் டியூ கட்ட மாட்டானா? அவன் காசு கொடுக்க மாட்டானா? நீ மட்டும்தான் கொடுக்கணுமா? அவெல்லாம் கட்ட மாட்டான்டா, நான் தான் கட்டுவேன். இப்போ உனக்கு என்ன? எனக்கு என்ன, நீ தான் எழுச்சவாயா உட்காந்துருக்க. எங்கள் அப்பா அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும். ஏன் உனக்கு 1000 ரூபா அனுப்பாமல் இருந்தால் கூட தான் என்கிட்ட காசு வந்திருக்கும். ஓ, உங்கள் வீட்டுக்கு செலவு பண்ண 15,000 ரூபா கணக்கு இல்லை, எனக்கு அனுப்பின 1000 தான் உன் பிரச்சனை, அப்படி தானே? இந்த சம்பளம் 10 நாளில் காலி ஆயிரும். அதுக்கப்புறம் பஸ்ஸு கூட நான் உங்கள்கிட்ட தான் வாங்கிட்டு போகணும். நீ குடிப்பியா? சொல்கிறா, நீ குடிப்பியா? நீ என் கூடயா இருக்க? என் கூட இருந்தால் நான் கொடுப்பேன். கிளிப்ப 4 மாதத்தில் 6 வேலை மாத்திர. ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணால் பிச்சை தான் எடுக்கணும். அப்போது காசு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படி தானே? அப்புறம் என்ன லவ் பண்ண? சொல்லுடி.
நல்லா பணக்காரனா பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? இன்னொரு வார்த்தை பேசின அசிங்கமாயிடும். எதுடி அசிங்கம்? இவ்வளோ நாள் காசு முக்கியம் இல்லைண்ணே, இப்போது காசு இருந்தால் தான் கல்யாணங்கிற. எதுடி அசிங்கம்? ஓ, உன் வீட்டில் எதுவும் மாப்பிள்ளை பார்த்து வச்சிட்டாங்களா? அதான் சுற்றி வளைச்சி வரியா? சொல்லுடி. வந்ததுலேருந்து நீ சாப்பிடல, உனக்கு ரீசார்ஜ் இல்லை, உனக்கு வேலை ப்ரெஷர், இப்படி ஒன்றை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கியே. என்னை பற்றி யோசித்தியா? சொல்கிறா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்க மாட்டேன்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பியே, என்னை அப்படி இருக்க விட்டுருக்கியா? சொல்கிறா. உனக்கு ரீசார்ஜ் பண்ண, முடிவெட்ட, ட்ரெஸ் எடுக்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி படத்துக்கு கூட்டிகிட்டு போவ, இப்படி எல்லாத்துக்கும் நான் செலவு பண்ணிட்டு வீட்டையும் நான் பார்த்துட்டு இப்போது நாப்கின் வாங்க கூட காசு இல்லாமல் துணி வச்சுட்டு வந்திருக்கேன். இதோ ஊதி போட்டிருக்கியே, அதில் பஞ்சம் இருந்தால் எடுத்து கொடு, வச்சு போகிறேன். ஓ, நீ எடுத்து தர மாட்டியா? விடு, நானே எடுத்துக்கிறேன். லவ் பண்ணுறதுக்கு காசு வேணாண்டா, ஆனால் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக வேணும். 5 வருஷம் லவ் பண்ணிட்டோம், இப்போ ஒன்றா வாழணும்னு ஆசையாக இருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் நானும் எங்கள் வீட்டில் தைரியமாக பேச முடியும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், வேலைக்கு போ. அண்ணா, இந்த பிஸ்கட் பேக்கெட் ஒன்று. இந்தாப்பா உன்னோட யூஸ்ஃபுல் கோல்டு ஃப்ளெக்ஸ். இல்லைண்ணே, இதை விட்டாச்சு. இதை மட்டும் பேக் பண்ணிவிடுங்க.